நான் மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக ஒரு ஆம்லெட் தான் பார்க்க போறோம். எல்லாம் ஆனியன் வச்சு ஒரு ஆம்லெட் பார்த்துருப்போம். நாம இன்னைக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ஆம்லெட் வந்து பார்த்துரலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமா இந்த முட்டைக்கோஸ் கேபேஜ் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, நீள்வாக்குல அரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாரி எந்த ஸ்டேஜில வேணாலும் நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, நல்லா இத நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். உங்களுக்கு வேணுனா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் இது லைட்டா சால்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்துட்டு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபில்லாவே இருக்குங்க. பசியே எடுக்காது. நீங்க வந்துட்டு ஒரு 8:30க்கு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 12:30, 1:00 வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு அதிகமா பசி எடுக்காது. இந்த இது ரெசிபி பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நாளா நீங்க கன்சீவ் ஆக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய வெயிட் வந்து செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாரி உங்களுக்கு வந்துட்டு ஓவரா தொப்பை இருந்தாலுமே சீக்கிரமா கன்சீவ் ஆக முடியாது. ஸோ, நீங்க உங்களுடைய தொப்பையுமே குறைக்க வந்து ட்ரை பண்ணுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம நல்லா இத வதக்கி எடுத்துட்டோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இது செய்யறதுக்கு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் போதும் நமக்கு. நம்ம நல்லா இத வந்துட்டு ஒரு ஹாஃப் மாரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 பதம் இல்ல 3/4 பதத்தில உங்களோட டேஸ்ட்ட பொறுத்து நீங்க நல்லா இத வதக்கி எடுத்துக்கோங்க. நானும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இதில ஆனியனோ, இல்ல எக்ஸ்ட்ரா பொடிஸ் எதுவுமே சேர்க்க வேணாம். மிஞ்சி போனா நீங்க பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுட்டு 2 முட்டை போதும். அதையும் நீங்க நல்லா உடைச்சு, நல்லா கலக்கி வச்சுக்கிட்டீங்களா போதும். இது தயாரிக்கிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் போதும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகுறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ். எக் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லயே நல்லா வந்துட்டு உங்களுக்கு இதாகி குடுத்துரும். நான் பார்த்தீங்கன்னா 2 முட்டைய வந்து உடைச்சு எடுத்துக்க போறேன். அவ்வளோதான் உடைச்சு எடுத்தாச்சு. 2டே முட்டை போதும். காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டூ 50 கிராம்க்குள்ள தான் வரும் அந்த இது. முட்டைக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பீட்டர வச்சு நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க இதுலயே கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இத. உங்களுக்கு வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா வேணா இன்னொரு எக்கு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மஞ்ச கரு தான் வந்து சாப்பிடக்கூடாது, வெள்ள கரு சாப்பிடலான்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டு எல்லோவும் சேர்த்து சாப்பிடுங்க. எக்ல வந்துட்டு பார்த்த அளவுக்கு நீங்க 2மே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது தான். அதெல்லாம் ஒரு மெத்து. எல்லோ வந்து சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றது. நீங்க வந்து தாராளமா சாப்பிடுங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் பரவால்ல. நீங்க அதையுமே பயன்படுத்திக்கோங்க. நான் லைட்டா கொஞ்சமா பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் நமக்கான கேபேஜ் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்காக ஒரு ட்ரிங்க் ஒண்ணு தயாரிப்பேன். ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணுவேன். அந்த பவுடர் வேணாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுவும் போட்டு காட்டுறேன். இது பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே ஃப்ளஃபியா வந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே புஷ்ஷுன்னு வந்துருச்சுங்க. ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் இந்த மாரி மூடி வச்சு நீங்க குக் பண்ணி எடுங்க போதும். அவ்வளோதான் வந்து ரெடி ஆயிருச்சு. நான் இத அப்படியே அழகா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போறோம். அவ்வளோதான் சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட்டுமே